my channel. So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ இட் பீன் லாங் டைம். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சரி ஏதோ படிக்கலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ நடத்தலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷன் 3D. ஓகே, ஸோ மென்சுரேஷன் 2D நான் அப்புறமா எடுத்து வந்துட்டு சரி மென்சுரேஷன் 3D விட்டு டாபிக்ஸ் அப்புறம் ஃபார்முலாஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ ஈஸியாக இந்த டாபிக் கவர் பண்ணிடலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் நான் முடிஞ்ச இன்னும் 2 வீடியோவில் முடிச்சிருவேன் மென்சுரேஷன் 3Dயா. ஸோ பை சான்ஸ் நீங்கள் மென்சுரேஷன் 3D முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ரிவிஷனாக இருக்கும். இல்லை நான் இன்னும் முடிக்கவே இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்னா திஸ் வீடியோ வில் பி பெனிஃபிஷியல். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ரெடி பண்ணாலும் சரி, ஆர்ஆர்பி பண்ணாலும் சரி, இல்லை நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா கூட உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த டாபிக். ஓகே, ஸோ மென்சுரேஷன் 3D. ஓகே, 3Dனா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டே 3Dனா என்னன்னு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் 2Dக்கும் 3Dக்கும் கம்பேரிசன் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கெஸ் உங்கள் எல்லாருக்குமே டோரேமான் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ டோரேமான் இஸ் 2D கேரக்டர். ஏன் 2D கேரக்டர்னு சொல்கிறேன்னா, ஏன்னா 2Dயில் ஜஸ்ட் நம்மளுக்கு இங்கே லென்த்தும் அதே சமயம் பிரெத்து மட்டும் தான் தெரியும். ஓகேயா, நம்மனால இப்போ இது டோரேமான் ரைட். நம்ம கார்ட்டூன் எல்லாருமே கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்பீங்க ரைட். கார்ட்டூன் பார்க்கும்போது நம்மளால அவங்களோட ஃப்ரண்ட் இருக்க ஃபேஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அவங்களோட முதுகெல்லாம் உங்களால் பார்க்க முடியுதா? இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேனே. ஸோ திஸ் இஸ் அ ஸ்கேல், எல்லாருக்கும் தெரியுதா? ஸோ ஸ்கேலுக்கு இது பிரெத்து, இது லென்த்து ரைட். இதுக்கு நான் ஹைட் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா பட்டையாக இருக்குது, இதுக்கு ஹைட் இருக்குது, ஆனால் ஒரு மினிமம் லென்த் ஆஃப் ஹைட் இருக்குது. ஓகே, எந்த திங்க்குக்கு ஒன்லி லென்த் அண்ட் பிரெத் இருக்கோ அதை நம்ம 2Dன்னு சொல்லுவோம். ஸோ ஏன் வச்சுக்கோங்க, 2D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எதுக்கு ஒன்லி லென்த் அப்புறம் பிரெத் இருக்கோ அதுதான் நம்ம 2Dன்னு சொல்லுவோம். ஓகேயா, இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது என்ன? 3Dயை பற்றி. நம்ம ஜஸ்ட் 2Dனா 3Dனா என்னென்னு கன்ஃபேரிஷனுக்காக சொல்கிறதுக்காக இந்த டோரேமான் எடுத்திருந்தேன். ஸோ ஹவர் ஐ கெஸ் உங்களுக்கு 2D அண்ட் 3Dயை பற்றி ஒரு லைட்டான ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கோ வித் 3D. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் 3Dயில் எடுத்து வந்திருக்கிறது கியூப் தான். இப்போ ஏன் நான் கியூப் எடுத்து வந்திருக்கேன், இது எப்படி நான் 3Dன்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு லென்த்துன்னு ஒரு விஷயம் இருக்குது ரைட்டா. அதே சமயம் இதுக்கு பிரெத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது ரைட். அதே சமயம் இங்கேருந்து இங்கே ஒரு லென்த் இருக்குல்ல, இதை நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ கியூபுக்கு இங்கே லென்த்தும் இருக்குது, பிரெத்தும் இருக்குது, ஹைட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு மொத்தம் 3 டைமென்ஷன் இருக்குது. அதனால தான் நம்ம இது 3Dன்னு சொல்கிறோம். ஓகே, 3Dனா 3 டைமென்ஷன் உள்ளது தான் 3D. எதுக்கு லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, ஹைட் இருக்கோ அதை நம்ம 3Dன்னு சொல்லுவோம். எதுக்கு லென்த் அண்ட் பிரெத் இருக்கோ அதை நம்ம 2Dன்னு சொல்லுவோம். ஓகே, ஐ கெஸ் உங்களுக்கு 2D அண்ட் 3D ஒரு கம்பேரிசன் புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ படிக்க போகிறது 3Dயை பற்றி ரைட். 3D. ஓகே, 3னா 3, Dனா டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன்னா லென்த், பிரெத், ஹைட், இதுதான் நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மிங் டு 3D டைமென்ஷன்ஸ். ஸோ நம்ம இங்கே மொத்தமாகவே ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கியூப். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மேலே காமிச்சேன், அதான் கியூபு. கியூப் விட்டு எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஸ்கொயர் படிச்சிருப்பீங்க. ஸ்கொயர் விட்டு லென்த், பிரெத் எல்லாமே சேமாக இருக்கும். இப்போ லென்த் ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரெத்தும் அதுக்கு ஏ தான் இருக்கும். ஓகேயா, அதை விட்டு 6 சைடில் நீங்கள் ஒரு ரெக்டாங்கிளை 6 சைடில் கவர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? கியூப் வரும். நம்ம இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது கியூபாய்டு. கியூபாய்டு எப்படின்னா, இதுக்கு லென்த் ஒரு வித்தியாசமாக இருக்கும், பிரெத் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும்னு தெரியும் ரைட். லென்த் ஒரு வித்தியாசமான வேல்யூ இருக்கும், பிரெத்துக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ 6 ரெக்டாங்கிள் சேர்த்தது தான் நம்மளுக்கு கியூபாய்டு. ஓகேயா, ஸோ கம்மிங் டு நவ் சிலிண்டர். எல்லாருமே வீட்டில் சிலிண்டர் பார்த்துருப்பீங்க, நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. ஸோ சிலிண்டருக்கு வேறு ஆப்ஷன் காமிக்கணும்னா என்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ சிலிண்டர். எப்படி இதை சிலிண்டர்னு சொல்கிறேன்னா, இது கர்வ் ஷேப்பில் இருக்குது, மீன்ஸ் உருண்டையாக இருக்கா. பேஸ் இருக்குது, மேலே மூடி பேஸ் இருக்குது, இங்கேயும் மேலே பேஸ் இருக்குது ரைட். இது சுற்றி கவர் பண்ணியிருக்கேன், மீன்ஸ் ஃபோல்டு ரவுண்டாக இருக்குது ரைட். ஸோ இதை நம்ம சிலிண்டர்னு சொல்லுவோம். ஸோ சிலிண்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சிலிண்டர் எல்லாருமே பர்த்டே தொப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க, கோன் பார்த்துருப்பீங்க, இல்லை கோன் ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ நம்ம கோனை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்தது பிரமிட். ஸோ பிரமிடில் 2-3 வகை இருக்குது. மொத்தம் பிரமிடில் ஒன்று
3 ஃபேஸஸ் உள்ள பிரமிட் இருக்கு, 4 ஃபேஸஸ் பிரமிட் இருக்கு, 5 ஃபேஸஸ் பிரமிட் இருக்கு, 6 ஃபேஸஸ் பிரமிட் இருக்கு. ஓகே. ஸோ பிரமிடை பத்தி நான் டீட்டெயிலா எப்ப பிரமிடை சொல்லணுமோ அப்ப பிரமிடை டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா இப்ப பிரமிடை எடுத்தோம்னா ரொம்ப லென்த்தி ஆயிடும் வீடியோ. ஓகே. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு 3Dல மொத்தம் 5 ஷேப் படிக்க போறோம். அது மட்டும் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன ஷேப்? ஒன்று கியூப், கியூபாய்டு, கோன், சிலிண்டர், அப்புறம் பிரமிட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே படிக்க போகிறது நம்ம கியூபை பற்றி. ஓகே. ஸோ கியூப்னு வந்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பை சான்ஸ் நீங்கள் ரீசனிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கியூப்னா என்னன்னு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாண்டுருப்பீங்க. ஸ்னேக் அண்ட் லேடர்னா லூடோவோ அட்லீஸ்ட் விளையாண்டுருப்பீங்க இல்லையா? ஸோ லூடோவில் நம்ம ஒரு காயின் டைஸ் மாதிரி டைஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஷேப்பில் இருக்கும்? கியூப் ஷேப்பில் இருக்கும். எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே கியூப்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டு ஒன் சைடு இப்போ ஏன்னு சொன்னீங்கன்னா இது விட்டு பிரெத்தும் ஏயாக தான் இருக்கும். ரைட்? இது விட்டு சாரி இதுவும் ஏ. ஸோ லென்த்தும் ஏயாக இருக்கும், பிரெத்தும் ஏயாக இருக்கும், ஹைட்டும் ஏயாக இருக்கும். ரைட்டா? ஸோ கியூப் விட்டு எல்லா சைடுமே இப்போ ஒரு சைடுன்னு எடுத்தீங்கன்னா 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே. கியூப் விட்டு எந்த சைடு ஹைட் எடுத்தாலும், பிரெத் எடுத்தாலும், லென்த் எடுத்தாலும் எல்லாமே சேமாக இருக்கும். ரைட்டா? புரிஞ்சா? ஸோ இங்கே நம்ம முக்கியமாக படிக்க போகிறது 3 விஷயத்த. ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏன்னா என்ன அப்படின்னா அது ஃபுல்லாக எழுதலை, ஜஸ்ட் டிஎஸ்ஏன்னு எழுதுறேன். நீங்கள் வேணும்னா உங்கள் நோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎஸ்ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் இருக்குது, யாருக்கு தேவை? இப்போ ஓகே என்கிட்ட இப்போ ஷார்ப்னர் இருக்குது. ஓகே, ஷார்ப்னர் நான் கியூபாய்டுக்கு சொல்லலான்னு இருந்தேன், பரவாயில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது டைஸ். ஓகே, டைஸில் நீங்கள் மொத்தம் சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ சேம் கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும். ஓகே, 6 ஃபேஸ், 6 எஃப்னு எழுதுறேன், FACE 6 ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ கியூபுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது ஸோ இங்கே டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மொத்தமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த ஒரு புக் இருக்குது. ஓகே, ஸோ மொத்தமாக இது 6 சைடும் இருக்கா? 6 சைடுமே சேம் சைஸில் இருக்கிறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கியூப் விட்டு முக்கியமான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டிஎஸ்ஏ என்னன்னா 6a². ஐஎஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பை சான்ஸ் நோட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. கியூப்னு எழுதி விட்டு டிஎஸ்ஏ என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட ஃபார்முலா என்ன? 6a². ஓகே, இப்போ நம்ம படிக்க போது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ இல்லைன்னா இதை டிஎஸ்ஏ சாரி டி இல்லை எல் ஓகே LSA lateral surface area. ஓகேயா? சிஎஸ்ஏன்னா என்ன? இல்லை சிஎஸ்ஏ நம்ம இன்னொன்று வார்த்தையில் என்ன சொல்லலாம்? LSAன்னு சொல்லலாம். ஸோ டிஎஸ்சிக்கும் சிஎஸ்சிக்கும் எல்எஸ்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. எல்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. நீங்கள் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ சிஎஸ்ஏன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்ல வந்தேன்னா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ஷார்ப்னர் தெரியுது நம்புகிறேன். ஓகே, ஷார்ப்னர் தெரியுதா? இதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குது? 6 ஃபேஸஸ் இருக்குது. ரைட்டா? மொத்தம் 6 ஃபேஸ். 1 2 3 4 5 இந்த அடுத்து 6. ஓகே, மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது. ரைட்? இப்போ 6 ஃபேஸில் சிஎஸ்ஏனா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்தம் எத்தனை கர்வாக இருக்குன்னு. ஓகே, இங்கே பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் கர்வ், செகண்ட் கர்வ், தேர்ட் கர்வ் அண்ட் ஃபோர்த் கர்வ். ஸோ மொத்தம் 4 கர்வ் இருக்குது கியூபுக்கு. ஸோ இது டாப்பையும் பாட்டமையும் நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவில். ஸோ சிஎஸ்சி அண்ட் எல்எஸ்சி இதோட ஃபார்முலா என்ன வரும்? 4a². ஓகேயா? ஐஎஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டிஎஸ்ஏ என்ன, சிஎஸ்ஏனா என்னென்னு. ஓகேயா? டிஎஸ்ஏனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, சிஎஸ்ஏனா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. டிஎஸ்சியோட ஃபார்முலா என்ன? 6a². சிஎஸ்சியோட ஃபார்முலா என்ன? 4a². ஓகே, ஸோ கியூப் விட்டு முக்கியமான 2 ஃபார்முலாஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது வர்றது வால்யூம். வால்யூம் வீண் நான் எழுதுறேன். ஸோ வால்யூம்னா என்ன? இப்போ இதான் என்கிட்ட வாட்டர் பாட்டில். ஓகே, இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். ரைட்டா? ஸோ இதுக்குள்ளே எத்தனை கெப்பாசிட்டி இருக்குது, இந்த கண்டெய்னருக்குள்ளே எத்தனை கெப்பாசிட்டி இருக்கோ அதை நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். ஓகே,
ஸோ கியூப் விட்டு என்ன வால்யூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எல்லா சைடையும் ஏன்னு கவுண்ட் பண்ணிக்கிறேன், ரைட்டா? எல்லா சைடுமே நான் ஏன்னு சொன்னேன். ஏ இந்த இருக்கு, ஏ இந்த இருக்கு, ஏ இருக்கு. ஏன் ஏன்னு சொல்லியிருந்தேன்? ஏன்னா எல்லாருக்குமே சேம் ஏரியா. நான் அதை பின்னு வச்சுக்கலாம், ஜெட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா சைடுமே நான் ஜெட்டுன்னு எழுதணும். நான் இங்கே ஒரு சைடை ஏன்னு கன்சிடர் பண்ணனால நான் லென்த்தையும் ஏன்னு தான் வைப்பேன், பிரெத்தையும் ஏன்னு தான் வைப்பேன், ஹைட்டையும் ஏன்னு தான் வைப்பேன். ஓகேயா? ஸோ இங்கே மூணுமே சேமாக இருக்கும்போது வால்யூம் என்ன ஃபார்முலா வரும்னா, வேற பேனால் எழுது, A into A into A. ஓகே, ஸோ வால்யூம் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏ கியூப்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ வால்யூம்னா என்னன்னா, அது டோட்டல் கெப்பாசிட்டி எத்தனை வைக்க முடியும். இது 1 லிட்டர் பாட்டில்னா இதுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி தான் ஊற்ற முடியும். அதுக்கு மேலே ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாது, ரெம்பி வலிஞ்சிடும். ஓகேயா? ஸோ சேம் அதே மாதிரி கியூப்ல எத்தனை லிட்டர் தண்ணி, எத்தனை தண்ணி வைக்க முடியுமோ, அதோட எத்தனை கெப்பாசிட்டி இருக்கோ அது என்னது, வால்யூம். ஸோ வால்யூமோட கெப்பாசிட்டி ஃபார்முலா என்ன, ஏ கியூப். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு டிஎஸ்ஏ புரிஞ்சுக்கும் நம்புறேன், சிஎஸ்ஏ புரிஞ்சுக்கும் நம்புறேன், வால்யூம் புரிஞ்சுக்கும் நம்புறேன். இங்கே நிறைய பேர் சொல்லி தராத இன்னொரு கொஸ்டின் நம்ம வர்றது டயோகனல். இப்போ டயகனல்னா என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டயகனல்லேருந்து கொஸ்டின் வரும் கியூப் மூலியமாக. ஸோ நீங்கள் கியூபை படிக்கும் போது டிஎஸ்சி, சிஎஸ்சி, அப்புறம் வால்யூம், இந்த மூணோட சம்டைம்ஸ் டயகனல்லேருந்து கொஸ்டின் வரும். ஓகே, டயகனல்னா என்ன அப்படின்னா, அவர் நான் இதை புரிய வைக்கிறது நீங்கள் ஜஸ்ட் இமேஜினேஷன் தான் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கியூப், நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த டயகனல் மட்டும் வேறு பேஜில் புரிய வைக்கிறேன். எம்டி பேஜ், ஓகே, எம்டி பேஜில் இங்கே புரிய வைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை இப்போ நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க 100%, இப்போ உங்கள் ஒரு ரூமில் உட்காந்துருப்பீங்க இல்லையா? ஸோ ரூம் விட்டு ஒரு கார்னர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கார்னரை பிடிச்சிக்கோங்க. ஓகேயா? அங்கேருந்து இங்கிட்டு கீழே இருக்காது அந்த லைனில், மீன்ஸ் இதுக்கு பின்னாடி ஒரு இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும்ல, மேக்ஸிமம் இப்போ நான் போல சாட்சி வைக்கணும், ஒரு கம்பியை சாட்சி வைக்கணும்னு வச்சுக்கோங்க, கம்பியை இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும், ரூம் விட்டு இந்த எண்டு வரைக்கும் வைப்பேனா? ஓகே, ஏன்னா அப்போதான் நம்மளால மேக்ஸிமம் லென்த் விட்டு ஒரு ராடை வைக்க முடியும். ஓகே, ஸோ எப்பயாவது எங்கேயாவது மேக்ஸிமம் லென்த்துக்கு எத்தனை லென்த்துக்கு ராட் வைக்கலாம்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, டயகனல் கேட்குறான்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏன் வச்சுக்கோங்க, கியூப் டு டயகனல் நம்மளுக்கு என்னன்னா A√3. ஏனா சைடு, அது √3 அதோட வேல்யூ. ஓகே, மீன்ஸ் எத்தனை டயகனல் எத்தனை, A√3. ஓகே, சிம்பிளாக இங்கே மொத்தம் 3 ஃபார்முலா தான், அதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ, வால்யூம், அப்புறம் டயகனல். ஓகே, ஐ கெஸ் ஒன் டயகனல் மட்டும் என்னால் ரீப்ரசென்ட் பண்ண முடியல, மிச்சம் டிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ, வால்யூம் உங்களுக்கு நல்லாவே புரிய வச்சிருப்பேன்னு நம்புறேன். டயகனலோட சிம்பிளாக ஃபார்முலா மட்டும் ஏன் வச்சுக்கோங்க, A√3. ஓகே, டிஎஸ்சியோட ஃபார்முலா என்ன, 6A², சிஎஸ்சியோட ஃபார்முலா என்ன, 4A², வால்யூமோட ஃபார்முலா என்ன, A³, டயகனல் விட்டு A√3. ஓகே, ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு கியூப் விட்டு முக்கியமான இந்த 3 ஃபார்முலாஸ் புரிஞ்சுக்கும்னு நம்புறேன். ஸோ லெட்ஸ் கோ வித் கொஷின்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஷனுக்கும் நான் கொஞ்சம் டைம் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, த வால்யூம் ஆஃப் அ கியூப் இஸ் 512 சென்டிமீட்டர் கியூப், வாட் இஸ் த லென்த் ஆஃப் இட் சைட். ஸோ ஒரு கியூப் தந்துருக்காங்க, அதோட வால்யூம் நம்மளுக்கு 512 சென்டிமீட்டர் கியூப்னு தந்துட்டாங்க. ஓகேயா? ஸோ இப்போ அதை விட்டு லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் கியூப் விட்டு ஒவ்வொரு சைடுமே சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட எல்லாருக்குமே ஒரே சேம் சைடு தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த சைடை கேட்டிருக்கான்னு ட்ரை பண்ணுங்க அந்த கொஸ்டினை. ஸோ ஐ கெஸ் என்னாச்சு. ஓகே, ஸோ ஹவர் ஐ திங்க் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். முக்கியமாக இதை மட்டும் சைடில் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நானும் ஒரு நோட்டில் உட்காந்துருக்கேன். கியூப், ஓ மை காட், ஃபார்முலா சொல்லிட்டேன். ஸோ ஓகே, நானே ஃபார்முலா சொல்லிட்டேன் வாயத்துலேருந்து, அடுத்த தடவை இந்த தப்பை நான் பார்க்குறேன். ஸோ வால்யூம் நம்மளுக்கு கேட்டிருக்கேன். ஓகே, நான் இப்போ கியூப் ஃபார்முலா என்ன சொன்னேன், ஏ கியூப்னு சொன்னேன், ரைட்டா? வால்யூம் ஆஃப் அ கியூப் என்ன, ஏ கியூப், ரைட்? நம்மளுக்கு என்ன வேல்யூ தந்திருக்கேன், 512. ஸோ வால்யூம்க்கு வேல்யூ நம்மளுக்கு தந்துட்டாங்க அவங்களே. ஓகேயா? ஸோ வால்யூம்க்கு என்ன வேல்யூ தந்திருக்கேன், 512 ஈக்குவல் டு ஏ கியூப், ரைட்டா? ஸோ நம்ம ஏ ஒரே சைடு தான் கேட்டிருக்காங்க, லென்த் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்ம் எப்படி வரும், ஏ இங்கிட்டு எழுதிட்டு இது கியூப், இங்கே கியூப் இருக்கா, அது அங்கிட்டு போனுச்சுன்னா ஹோல் ரூட் 3 ஆயிடும், ரைட்? 5123, ரைட்? இப்போ நம்ம 512 எந்த கியூப்ல வரும், 4 விட்டு கியூப் என்ன, 64, ரைட்? 6 விட்டு கியூப் என்ன, 10 விட்டு கியூப் என்ன, 1000. ஓகே,
6 root cube என்ன? பை சான்ஸ் 6 root cube தெரியலனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 into 6 36 into 6 பண்ணினா 6 6 36. ஓகே, லாஸ்ட்ல டிஜிட்ஸ் பாருங்க. லாஸ்ட்ல எப்படி நான் சொல்றேன்னு இங்க எழுதியே காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் இங்கே 2 நிமிஷம் 6 root cube ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கியூப்ஸ் எல்லாமே மறந்துருச்சு. சிம்பிளான மெத்தட், பை சான்ஸ் நான் கியூபை டக்குன்னு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும். இப்போ கியூப்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், 6 into 6 into 6. ஓகேயா, இதானே கியூப்னா. கியூப்னா என்ன, 3 தடவை மல்டிப்ளை பண்ணுவோம் 6, ரைட்டா. 6 6 என்ன, 36. ஓகே, இந்த 6 திருப்பி கீழே எடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் ஜஸ்ட் லாஸ்ட் விட்டு 2 டிஜிட்டை லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கவனிங்க. 6 6 என்ன வரும், 36 வரும். ஓகேயா, ஸோ லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு யூனிட் டிஜிட் என்ன 6, இங்கே என்ன வந்திருக்கு 2 வந்திருக்கு. ஸோ 6 root cube இது கிடையாது, ரைட்டா. ஸோ 4 root cube கிடையாது, 6 root cube கிடையாது, 8 root cube கிடையாது, 10 root cube கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன, சி, ஆப்ஷன் நம்பர் ஏ, 8 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ 8 root cube என்ன, 512. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேயா, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 8 into 8 into 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 512 சென்டிமீட்டர் கியூப்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ கெஸ் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இங்கே இப்போ நான் எடுத்து வந்திருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்கான கொஸ்டின், ரொம்ப ஹார்டான கொஸ்டின் இல்லை. ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலே உங்களால் முடிஞ்சிடும். ஜிடியில் இதோட டஃபாகவும் கேட்க போகிறது இல்லை, சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ரொம்ப நேரம் லென்த்தியாக எடுக்கக்கூடாது பேப்பர். ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹவவர் இதுலேருந்தும் ஃபார்முலாலேருந்தும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத கொஸ்டின் தான் இது. ஆனால் இது பிவைக்கியூவில் இருந்துச்சு, அதனால நான் எடுத்து வந்தேன் இதை. ஸோ என்ன கொஸ்டின்னா, இஃப் த சைட் ஆஃப் அ கியூப் இஸ் இன்க்ரீஸ் பை 20%, வாட் இஸ் த பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் வால்யூம்? வால்யூமில் எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு கியூப் இருக்கா, கியூப் விட்டு ஒரு சைடை நான் 20%, எல்லா சைடுமே 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா டோட்டல் வால்யூம்ல எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டினா முடிஞ்சா. ஸோ ஐ கெஸ் இதெல்லாம் உங்களால் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பை சான்ஸ் நீங்கள் பண்ணலைன்னா இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்னென்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். ஹவர் இதுவே நான் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன், என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு கியூப் இருக்குது, ரைட். நான் ஒரு கியூபை வரைய ட்ரை பண்ணுறேன் முதல்ல, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் இதான் ஒரு கியூப்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதான் கியூப்னு வச்சுக்கோங்க. ஓகே, கியூப் விட்டு ஒவ்வொரு சைடுமே இன்க்ரீஸ் ஆகுது. எத்தனை பர்சன்ட்ல, 20% இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்டா. 20%. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தட்ஸ். ஓகே, 2 மெத்தட்ஸ் இருக்கு. 2 மெத்தடையும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோ மெத்தட்ல போமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோ மெத்தட்னா ஃபர்ஸ்ட் நான் ட்ரீ மெத்தடுக்கு கூட்டிட்டு போறேன். ஸோ நம்மளுக்கு வால்யூம் என்ன நம்மளுக்கு தெரியும். இதோட ஃபார்முலா என்னன்னா, சைட் ஆஃப் அ கியூபோட ஃபார்முலா என்ன, ஏ கியூப்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகே, இங்கே என்ன சொன்னாங்க, இன்க்ரீஸ் பை 20%, ரைட்டா. 20%. அப்போ ஏ கியூப் 3 தடவை ஏ, 3 தடவை ஏலையும் 20% இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்டா. ஸோ 20% ப்ளஸ் 20% ப்ளஸ் 20%, மொத்தமாக நம்மள்கிட்ட 20% 20% ப்ளஸ் 20% 3 தடவை இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு வால்யூம் என்ன தெரியும், ஏ கியூப் தெரியும். ஸோ 3 ஏ இருக்குது அதில். ஸோ ஒவ்வொரு ஏலையுமே 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 3 ஏக்கும் 3 தடவை இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா. ஓகே, ஸோ இங்கே என்ன வருது, 20 20 20% வருது. ஜஸ்ட் பர்சன்டேஜ், இதை நீங்கள் ஒன்லி 20 20 நினச்சிக்க வேணாம். ஓகே, பை சான்ஸ் நீங்கள் டிஸ்கவுண்ட் மெத்தட் படிச்சிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஸ்கவுண்ட் கொஸ்டின் எடுத்து வந்திருந்தா இது சொல்லலாம். அப்பயும் ஒரு ஐடியாக்காக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு கடையில் போகிறீங்க. ஓகே, அவங்க உங்களுக்கு ஒரு பேனா தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைலைட்டர் தராங்க. ஓகே, இந்த ஹைலைட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஓகே ஹைலைட்டர் தராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைலைட்டர் வாங்கும்போது உங்களுக்கு 5 + 5% டிஸ்கவுண்ட் தருவோம்னு சொல்கிறாங்க. 5 + 5% டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஓகே, இப்போ நார்மலாக என்ன நினைப்போம், அப்போ நம்மளுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது இந்த பேனாக்கு, ரைட்.
இந்த ஹைலைட் இருக்கு. ஆனால் இந்த ரியாலிட்டி அந்த 10% கிடையாது, அதோட கம்மியாக தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஓகேயா? ஸோ எக்ஸாக்ட் 10% இருக்காது, அதோட கம்மியாக, ஃபார் எக்ஸாம்பிள் 9 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹவர் உங்களுக்கு ரேஷியோ மெத்தட் இன்னும் ஈஸியாக இருக்கும், பட் இந்த மெத்தட் நான் முதல்ல சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. A + B + A × B டிவைடட் பை 100. ஓகேயா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு நம்பரை மட்டும் எடுப்போம். ஓகேயா? நான் ஏயும் பியும் 20 20ன்னு இருக்கிறேன். 20 + 20 + 20 × 20 என்ன வரும்? 400 வரும். 400 டிவைடட் பை 100. ஓகேயா? ரெண்டு ஜீரோலேருந்து ரெண்டு ஜீரோ கட் ஆயிடும். 20 20 எத்தனை? 40 + 4. ஓகே, ஸோ எத்தனை வந்துச்சு? 44% இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் என்னன்ட்டு இன்னொரு 20% இருக்குது. ரைட்டா? இப்போ என்கிட்ட 40 வந்துச்சா, 44 வந்துருச்சு. இப்போ நான் இந்த 20யை நான் திருப்பி ஒரு ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த 44ஐயும் இந்த 20யும் நான் ஆட் பண்ண போகிறேன். ரைட்? இந்த சேம் இந்த ஃபார்முலாவில். ஓகே, ஸோ வெயிட் அ செகண்ட், இங்கே பேஜ் இருக்கா நான் மட்டும் பார்த்துக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இங்கே பண்ணிடலாம் அதை. ஓகே, ஸோ இங்கே என்ன வந்துச்சு? 44% + 20% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அங்கே என்ன வந்துச்சு? 40% + 20% நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஃபார்முலா என்ன? A + B + A × B டிவைடட் பை 100. ரைட்டா? ஓகே, இப்போ 40 + 20 என்ன வரும்? 60 வரும். நான் ஜஸ்ட் A and B ப்ளஸ் பண்ணியிருக்கேன். 60 இன் ப்ளஸ். ஓகே, A 4 × 2 என்ன? 4 2s are 8. 800 டிவைடட் பை 100. ஓகேயா? ரெண்டு ஜீரோலேருந்து ரெண்டு ஜீரோ கேன்சல். 60 + 8 என்ன? 68. ஸோ இன் டோட்டல் 68% வந்துச்சு. ஸோ லெட்ஸ் செக் அங்கே 68% இருக்கா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ இந்த இருக்க அந்த கொஸ்டின். வெயிட் அ செகண்ட், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு நான் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 20% நம்ம 20% மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, ப்ளஸ் பண்ணோம். 20 20 40. அப்புறம் A × B 2 × 2 400 டிவைட் பை 100 இஸ் 40 44. ஓகே, 44. ஓகே, ஓ சாரி, 2 நிமிஷம் கைஸ், நான் இங்கே 40க்கு பதிலாக வேறு எதுவும் எழுதி வச்சிட்டேன். ஸோ இங்கே பாருங்க, 44% அங்கே இருந்துச்சு. சாரி ஃபார் மிஸ்டேக். ப்ளஸ் 20%. ரைட்டா? ஸோ சேம் ஃபார்முலா A + B + A × B டிவைடட் பை 100. ஓகே, இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் டிஸ்கவுண்ட்லையும் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ A 44 + 20 என்ன வரும்? 64 வரும். ரைட்டா? 64 ப்ளஸ் A × B 44 × 20 எத்தனை வரும்? 880 வரும். ரைட்டா? 880 டிவைடட் பை 100. ரைட்? ஜீரோலேருந்து ஜீரோ பண்ணுச்சு. ரைட்? இப்போ 88 டிவைடட் பை 10 என்ன வரும்? நம்மளுக்கு 8.8 வரும். ஓகேயா? 8.8 + 64 பண்ணிங்கன்னா என்ன வரும்? நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 72.8 வரும். ரைட்டா? 72.8. நெக்ஸ்ட் செக் அந்த ஆன்சர் அங்கே இருக்கான்ட்டு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஆப்ஷன் நம்பர் B இருக்குது. ரைட்? ஆப்ஷன் நம்பர் B தான் இதுக்கு ரைட் ஆன்சர். இப்போ ஐ திங்க் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கன்ஃபியூஷன் பண்ணியிருக்கோம், நிச்சயமாக பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதுன்னு சொல்ல மாட்டேன், ஈஸி தான். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரீ மெத்தட் சொல்லி தந்தேன். ஓகே, ஸோ ட்ரீ மெத்தடோட ஃபார்முலானா A + B + A × B டிவைடட் பை 100. ஓகே, இது ஏன் வச்சுப்பீங்களா? பை சான்ஸ் இல்லை எனக்கு இந்த மெத்தட் சுத்தமாக புரியல, நீ ரேஷியோ மெத்தடுக்கு வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் கோ வித் ரேஷியோ மெத்தட். ஸோ ஓகே, நான் இங்கே எழுதுனேன் அதை. ஸோ கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் வேணா ஒரு இங்கே ஸ்லைடை மட்டும் ஆட் பண்ணிக்கோமா? கீப். ஸோ கைஸ், ஒரு 2 நிமிஷம் இங்கே இன்னொரு ஸ்லைடை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதை நான் இங்கே மாற்றிக்கிறேன், ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு இந்த ரேஷியோ மெத்தட் புரியலன்னா இங்கே நம்ம இன்னொரு ஸ்லைடு ஆட் பண்ணிக்குவோம். ஓகே,
ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இந்த ரேஷியோ மெத்தட், இப்போ ரேஷியோ மெத்தட் நான் லைட்டாக திருப்பி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ட்ரீ மெத்தட் திருப்பி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ரேஷியோ மெத்தட் வருவோம். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு கியூப் இருக்குது, அதோட ஒவ்வொரு சைட்லையும் 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு வால்யூம் என்ன தெரியும், ஏ கியூப் தெரியும். ஸோ 3 தடவை 3 ஏ கியூப்னா ஒவ்வொரு சைடில் ஒரு ஏலையே 20% ஆட் பண்ணுறாங்கன்னா 3 தடவை 20% ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ட்ரீ மெத்தடோட ஃபார்முலா என்னன்னா a + b + a × b divided by 100. ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த 20 ப்ளஸ் பண்ணோம், 20 × 20 40 வந்துச்சு, சாரி 20 + 20 40 வந்துச்சு. அப்புறம் a × b 20 × 20 400 divided by 100. இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 44% வந்துச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம அதுக்கப்புறம் 44% + 20% நம்ம சேம் அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். 44% + 20%. ஓகே, இப்போ a + b + a × b divided by 100. ஓகே, சேம் ஃபார்முலா. 44 + 20 என்ன 64 வரும். அதே இதை 44 × 20 பண்ணோம்னா 880 வரும். ஓகே, டிவைடட் பை 100. 0லேருந்து 0 போணுச்சு. 88 divided by 10 பண்ணோம்னா 8.8 வரும். ப்ளஸ் 64 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 72.8 வந்துச்சு. ஓகே, ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ட்ரீ மெத்தட். ஓகே, இது மெத்தட் நம்பர் 1 நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ நம்ம அங்கே குரூப்பில் போடும்போது உங்களுக்கு ஆகணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட், M1 எழுதிருக்கேன், இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மெத்தட். ஏன்னா நான் இப்போ ஏன் ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட்னு சொல்கிறேன்னா, பை சான்ஸ் எக்ஸாம் ஹாலில் போனோடனே உங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தடும் யாவும் இல்லை, அட்லீஸ்ட் செகண்ட் மெத்தட் யாவும் வச்சுனா கூட உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். கம்மிங் டு செகண்ட் மெத்தட் M2. ஓகே, ஸோ இப்போ நம்ம M2ல என்ன பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். நான் கொஸ்டின் திருப்பி காமிச்சிடுறேன். எல்லா சைடுமே 20% இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னு சொன்னேன். ஓகே, so let's come with this question. 1 second. ஓகே, ஸோ 20% நம்மளுக்கு வால்யூம் என்ன தெரியும், a கியூப்னு தெரியும். நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு சைட்லையும் 20% ஏறுதுன்னு சொன்னாங்க. 20% நான் ஃப்ராக்ஷனில் வேறு எப்படி எழுத முடியும், 1/5 எழுத முடியுமா? எப்படி 1/5 இருந்துச்சுன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஐ கெஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நம்புகிறேன். பை சான்ஸ் தெரியலன்னா சொல்லிடுறேன். 20% பர்சன்டேஜ் நம்ம எடுத்துட்டோம்னா கீழே டிவைட் பை 100ன்னு போடுவோம். ரைட்டா, 0லேருந்து 0 போச்சு. 2 1s are 2, 2 5s are 10. ஓகே, ஸோ 1/5 இப்படி தான் வந்துச்சு. ஓகே, ஐ கெஸ் இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்மளுக்கு 1/5 இப்படி தான் வந்துச்சு. ரைட்டா, ஸோ அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மள்கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ரைட்டா, ஸோ இங்கே ப்ளஸ் மார்க் போட்டுருவோம். ஸோ அங்கே 2 நிமிஷம் நம்மளுக்கு எத்தனை தடவை ஏ இன்க்ரீஸ் ஆனிச்சு, 3 தடவை இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ 3 தடவை நம்ம 20% 1/5 20% 1/5. ஓகே, 3 தடவை இன்க்ரீஸ் ஆனதுல 1/5 1/5 1/5 எழுதுவோம். அங்கே என்ன சொன்னாங்க, இன்க்ரீஸ் ஆகுது ப்ளஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பை சான்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே இருக்குது நம்மளுக்கு கீழே இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸு. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 5 அது விட்டு ஒரிஜினல் ஸ்டேட் எத்தனை 5. ஓகே, 5 + 1 6. இது இப்போ சேஞ்ச் ஆனதில் நியூ. ஓகே, ஒரிஜினலில் அது 5 இருந்துச்சு, ஆனால் 20% ஏறினதுனால அது 6 மாறிடுச்சு. புரிஞ்சா? ஸோ எத்தனை தடவை இங்கே 3 தடவை வந்திருக்கா. ஸோ 3 தடவை 5/6 5/6 5/6 எழுதணும். ஓகேயா, எழுதியாச்சா? இப்போ 5 கியூப் என்ன 125. ரைட், எனி டவுட்? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 5 × 5 25, 25 5s are 125. ஓகே, இப்போ 6 கியூப் என்ன நம்மளுக்கு தெரியும். 6 கியூப் என்ன வந்துச்சு நம்மளுக்கு, 6 × 6 36, 36 × 6 6 6 3 6 3 18 19 20 21. ஸோ என்ன வந்துச்சு நம்மளுக்கு 216 வந்துச்சு. ரைட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் நம்மளுக்கு 20% நம்ம டிவைட் பண்ணோம், 1/5 வந்துச்சு. 5 அது ஒரிஜினல் சைஸ், ஆனால் 20% இன்க்ரீஸ் ஆனதுனால 5 + 1 6 ஆயிடுச்சு. ஓகே, வால்யூமில் 3 தடவை ஏ வரும். ஸோ 3 தடவை நம்ம இதை எழுதணும். புரிஞ்சா? ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் டவுட் வராதுன்னு நம்புறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரிஜினலில் நம்ம சைஸ் என்ன 125. ஆனால் இப்போ புதுசாக வந்ததில் என்ன வந்துச்சு 216 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம பர்சன்டேஜ் எடுக்க போகிறோம். இப்போ எப்படி பர்சன்டேஜ் எடுக்க போகிறோம்னா, வெயிட் அ செகண்ட், நான் தெரியாமல் போடுபட்டேன்.
ஓகே. ஸோ இது நம்ம எப்படி இப்போ சால்வ் பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு ஒரிஜினல் சைஸ் பை சான்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 100 தர்றேன். நீங்கள் எனக்கு 120 தர்றீங்க. இப்போ எனக்கு அதில் ப்ராஃபிட் எத்தனை ரூபா? 20 rupees எனக்கு ப்ராஃபிட். இப்போ அந்த 20% நம்ம பர்சன்டேஜை டிவைட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? 20 டிவைடட் பை எத்தனை ரூபா நான் கொடுத்தேன் 100, ரைட்? 100 into 100. அப்போ எனக்கு எத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட்? 20% ப்ராஃபிட், ரைட்டா? ஸோ சேம் நம்ம இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ ஸோ ஒரிஜினலில் எனக்கு எத்தனை வந்துச்சு? 125 வந்துச்சு. புதுசில் 216 வந்துச்சு. இப்போ 216 மைனஸ் 125 எத்தனை? 1, இங்கே 11, மிச்சம் 9, இங்கே 0. ஸோ 91. ஓகேயா? ஸோ ஒரிஜினலில் எனக்கு சைஸ் என்ன? 125 டிவைடட் பை மல்டிப்ளை 100. ஓகேயா? இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணிக்குவோம், சால்வ் பண்ணிக்குவோம். ஸோ 5 2s are 10, மிச்சம் 2, 5, இங்கே 5 2s are 10, 0, 20. இது 4, இது 5. ஓகேயா? இப்போ 4 1s are 4, 4 9s are 36 divided by 5. எனி டவுட்? இங்கே வரைக்கும் டவுட் வந்திருக்கான்னு நம்புகிறேன். ஜஸ்ட் நான் இங்கே இருக்க நம்பர் 4யும் 91யும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 4 1s are 4, 4, 4 9s are 36 டிவைடட் பை மிச்சம் இந்த 5 கீழே இருக்குது. ஓகேயா? இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுவோம். 4 6 are 35, சாரி 4 7s are 35, மிச்சம் 1 இருக்கும். 14, 4 2s are 10, மிச்சம் 4 இருக்கும். பாயிண்ட் வச்சோம்னா 4 into 0, சாரி 4 பக்கத்தில் 0 வந்தும். 5 8s are 40. ஸோ ஐ கெஸ் இது புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 72.8% வந்துச்சு. ஓகே. ஸோ சேம் தான், ரெண்டுமே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கொஸ்டின் 100% நான் சொல்கிறேன் கன்ஃபியூஷன் கிளப்பி விட்டுருக்கோம், ஃபுல் கன்ஃபியூஷன் கிளப்பி விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம மெத்தட் 1 மெத்தட் 2ன்னு 2 மெத்தட் பார்த்தோம். பை சான்ஸ் உங்களுக்கு புரியலன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்லோ பண்ணிட்டு திருப்பி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். 100% நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் ஃபர்ஸ்ட் தடவை சொன்னதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன், ஃபுல் கன்ஃபியூஷன் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த கொஸ்டினை நீங்கள் திருப்பி ஒரு 2 தடவை போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% ஐ கேன் ஷோர் இந்த கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். நான் இதுக்கு இந்த செகண்ட் மெத்தடை மட்டும் திருப்பி புரிய வச்சிடுறேன். வால்யூம் நம்மளுக்கு என்ன? A cube. ஓகேயா? நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே 20% இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ A cube 3 தடவை A விட்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ 20% நம்ம எப்படி எழுதுவோம்? 1/5ன்னு எழுதுவோம். 5 என்ன? ஒரிஜினல் சைஸ். 5 + 1 அப்படின்னா 6. ஸோ 6 என்ன? இப்போ புது வேல்யூ. ஓகே. O ஃபார் ஒரிஜினல், N ஃபார் நியூ வேல்யூ. ஓகே. ஸோ ஒரிஜினல் என்ன? 5. ஸோ 3 தடவை A இருந்துச்சு. ஸோ 3 தடவை நான் 5 எழுதுறேன் கீழே. ஓகே. N என்னன்னா என்ன? இப்போ நியூ வேல்யூ. இப்போ நியூ வேல்யூ என்ன வந்துச்சு? 6 வந்துச்சு. அதுவும் எத்தனை தடவை வந்துச்சு? 3 தடவை வந்துச்சு. ஸோ 3 தடவையும் 6 எழுதுனேன். இப்போ 5 கியூப் என்ன? 125. 6 கியூப் என்ன? 216. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ என்ன வந்துச்சு? 125 வந்துச்சு. புது வேல்யூ வந்துச்சு 216 வந்துச்சு. ஸோ 216க்கும் 125க்கும் எத்தனை டிஃப்ரென்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு? டிஃப்ரென்ஸ் 91 வந்துச்சு. ஓகே. ஸோ 91%, சாரி 91 நம்பர் அதிகமாகிடுச்சு ஒரிஜினல்லேருந்து. ஓகே. ஸோ 91 டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ என்ன? 125 into 100. ஸோ இப்போ நம்ம ஏன் 91 டிவைட் பை 125 பண்ணுறோம்னா நம்ம எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதை செக் பண்ணுறது தான். ஓகே. ஸோ 125லேருந்து 100 நீங்கள் இந்த மொத்தமாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 72.8%. ஓகேயா? ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். புரியலன்னா ப்ளீஸ் ஒரு தடவை நீங்கள் இப்போயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போயே இந்த கொஷனை இப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு லைவில் கூட பார்க்க வேணாம், அப்படியே பாஸ் பண்ணிட்டு இந்த கொஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. வெயிட் அ செகண்ட், நான் அப்புறம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ ஐ கெஸ் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். பை சான்ஸ் புரியலன்னா 100% சொல்கிறேன். நீங்கள் கொஷின் எனக்கு இந்த வீடியோ முடித்தோடனே, இல்லை இந்த மென்சுரேஷன் நம்ம முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த கொஷின் எனக்கு திருப்பி சொல்லித்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நான் இதுக்குன்னு இந்த கொஷனுக்குன்னு ஒரு தனி வீடியோ எடுத்து வரேன். ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் டு திஸ் நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஐ கெஸ் செகண்ட் கொஷின்லேயே உங்களுக்கு பெரிய ஆப்பாக இருந்திருக்கும், ஆனால் இனிமேல் கொஷின் ஒரு மீடியமாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், the surface area of a cube is 294 centimeters square. What is the length of its side? ஸோ நம்மளுக்கு ஒரு கியூப் தந்திருக்கேன், அது சர்ஃபேஸ் ஏரியா தந்துட்டேன் 294ன்னு. இப்போ நம்ம அதை விட்டு லென்த் கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். 3 ஃபார்முலா படித்தோம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹவர் அந்த கொஷின் எனக்கு நம்பிக்கை இருக்குது.
பல பேர் கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க. ஆனால் அந்த வீடியோ அந்த கொஷினை நீங்கள் அந்த மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2 திருப்பி ஒரு தடவை கவனிச்சிங்கன்னா, திருப்பி ரெக்கார்டரை கேட்டிங்கன்னா கன்ஃபார்மேஷனாக நான் சொல்லுவேன், உங்களால் சால்வ் பண்ண முடியும் அந்த கொஷினை. ஓகே, கமிங் டு நவ் திஸ் கொஷின். சர்ஃபேஸ் ஏரியா நம்ம மொத்தம் இங்கே வால்யூமில் மொத்தம் 3 ஃபார்முலா பார்த்தோம். ஒன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மொத்தம், அப்புறம் வால்யூம், அப்புறம் டயகனல் பார்த்தோம். இங்கே என்ன ஒன்லி சர்ஃபேஸ் ஏரியான்னு தந்துட்டாங்க. என்ன கேட்க வர்றாங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்களா இல்லை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்களா? இங்கே உங்களுக்கு டவுட் இருக்கும், 100% டவுட் இருக்கணும். ஓகே, அப்போ தான் நீங்கள் மனுஷன்னு அர்த்தம். ஸோ இங்கே எப்போவுமே உங்கள் சர்ஃபேஸ் ஏரியான்னு தந்துட்டாங்கன்னா, அவங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு எதுவும் சொல்லலை, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு எதுவும் சொல்லலைன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட் கோ வித் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ஏ. ஓகே, டிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் என்ன ஃபார்முலா? 6a². ரைட்டா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன சொன்னேன்? 294 ஈக்குவல் டு 6a². ஓகேயா? இப்போ நான் 6ஆல் இதை டிவைட் பண்ணிக்குவேன். ஓகே, 6 இதை டிவைட் பண்ணிக்குவோம். 6 5s are 30. ஸோ 6 4s are 24. மிச்சம் என்ன? 5 54. அப்போ 6 9s are 54. ஓகேயா? ஸோ a² இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 49 வந்துச்சு. ஸோ a வேல்யூ என்ன வரும்? √49. ஸோ a வேல்யூ என்ன நம்மளுக்கு வந்துச்சு? a ஈக்குவல் டு 7. ஓகே, 7 7s are 49. ஏன்னா நம்ம ரூட் எடுத்தோம். ஸோ a வேல்யூ 7. பை சான்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த ஃபார்முலா 6a² நீங்கள் எடுத்த ஆன்சர் இருக்கும்ல, அதில் a வேல்யூ 7 மல்டிப்ளை பண்ணி பார்த்துங்க. 7² 49 இன்டூ 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 294 வரும். ஸோ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட் ஆன்சர். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். சி இஸ் ரைட். யாருது? சாரி கைஸ், இன் பிட்வீன் ஒரு ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஹவர் இந்த கொஸ்டினை முடிச்சிட்டோம். ஸோ ஐ கெஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியான்னு வந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ வால்யூம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு 6a². ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு தந்துருந்தேன் 294 எழுதிட்டோம். 6a² ஃபார்முலா. ஸோ 6 வச்சு 294 கட் பண்ணும்போது 49. a விட்டு மேலே இருக்க ஸ்கொயரை இந்த சைடு எடுத்து வந்தோம்னா ரூட் ஆகும், √49. 7² 49. ஸோ a வேல்யூ என்ன? 7. ஓகே, ஐ கெஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட் இருக்காது நம்புறேன். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரை திஸ் கொஸ்டின். ஸோ இப்போ என்னன்னா இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, if a cube is cut into 8 equal smaller cube. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இருக்கு, இது கியூப்னு வச்சுக்கோங்க. இது நான் 8 பீசஸாக வெட்டுறேன். ஓகே, 8 பீசஸாக வெட்டினேன்னா இதோட வால்யூம்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அங்கே என்ன கேட்குறான்னா, the ratio of surface area, அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒரிஜினல் கியூப் டு ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இது விட்டு ஒரிஜினலில் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருந்திருக்குன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அது விட்டும் இப்போ புதுசாக உண்டாக்குன ஒரு சின்ன கியூப் விட்டும் ரேஷியோ சொல்லணும். ரெண்டு விட்டும் சர்ஃபேஸ் ஏரியா விட்டு ரேஷியோ சொல்லணும். ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை, சிம்பிளான கொஸ்டின், ஜஸ்ட் ஃபார்முலா பேசிக்ஸ். ஓகே, ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ட்ரை திஸ் கொஸ்டின். ஸோ ஐ கெஸ் இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஹவர் கியூப்லேருந்து முக்கியமாக இப்போ நம்ம பார்த்தோம்ல இன்க்ரீஸ் ஆகிறது, அந்த கொஸ்டின் 100% வரும். அடுத்தது ஐ கெஸ் நான் கியூபாயிலையும் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதில் கியூப்லன்னு வரும்போது டயகனலும் இந்த இன்க்ரீஸ் அவுட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ரேஷியோஸ் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிச்ச கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம் அதனால. ஓகே, ஸோ நவ் லைக்ஸ் உங்களுக்கு டைம் தந்தாச்சுன்னு நம்புறேன். இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கேன். சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 6a². 6a², ரைட்? ஐ கெஸ் இதில் உங்கள் யாருக்கும் டவுட் இருக்காது. ஸோ இப்போ நம்ம O ஃபார் ஒரிஜினல், N ஃபார் நியூ. ஓகேயா, இது ரேஷியோ. ஒரிஜினலில் அதோட வால்யூம் என்ன, சாரி சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும்? சேம் அதே ஃபார்முலா தான், 6a² இருக்கும். புரிஞ்சா? இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? சத்தியமாக சேஞ்சஸ் இருக்காது. ரைட்டா? அடுத்தது ரேஷியோ சிம்பிள் போட்டாச்சு. இப்போ நியூ, இப்போ நான் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கியூப் வச்சுருக்கேன், அதுவும் இன்னொரு சின்னோட கியூப் வச்சுருக்கேன். இதோட ஃபார்முலாக்கும் இதோட ஒரே சேம் ஃபார்முலா தான் இருக்கும், இதுக்கும் சேம் ஃபார்முலா தான் இருக்கும். ஃபார்முலாஸில் எந்த சேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது. ஸோ இதுக்கும் 6a² போடுவோம். ரைட்? ரெண்டுக்குமே சேம் ஃபார்முலா தான். பட் இதில் சேஞ்ச் என்ன வரும்னா, இப்போ இங்கே ஏ எனக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ நான் 8 சென்டிமீட்டர் வைக்கிறேன்னா, ஓகே 8 சென்டிமீட்டர் வைக்கிறேன். பட் இங்கே இப்போ புதுசாக டைஸ் உண்டாகணும்ல, அதில் நம்ம ஆல்ரெடி அதை 8 துண்டாக வெட்டிட்டோம். ஸோ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு துண்டாக வெட்டியிருக்கோம். ரைட்?
இப்போ இங்கே ஏயோட வேல்யூ 1 மாறிடும். புரிஞ்சா? அது மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 6a² அப்படியே இருக்கும். ரேஷியோ ஆஃப் இங்கே 6a², பட் இங்கே என்ன ஆச்சு, 8ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். டோட்டலி 8 பார்ட்டாக வெட்டியிருக்கேன். ஸோ a டிவைடட் பை 8. ஓகே, எனி டவுட்? ஏன் 8 எழுதணும்னு? ஏன்னா அது 8ஆக வெட்டிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 6லேருந்து 6 போச்சு, a²லேருந்து a² போச்சு. இப்போ இங்கே 1/, இப்போ இது இங்கே எழுதிக்கிறேன். 1:1/8 இதான் மிச்சம் இருக்குது. ரைட்டா? எப்போவுமே ரேஷியோவில் கீழே 1/8 இருந்துச்சுன்னா இங்கே இருக்க 8 இங்கே போயிடும். அப்போ இங்கே ரேஷியோ என்ன வரும்? 8:1 வரும். ஓகே, 8:1. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் டி. ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். புரியலன்னா திருப்பி நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டேன்னா ஃபார்முலா என்ன? 6a². ஓகே, ஓ ஃபார் ஒரிஜினலில் என்ன ஃபார்முலா? 6a² இருக்குது. ஓகே, நியூலியுமே அதோட சேம் ஃபார்முலா தான். பட் இதில் என்னன்னா ஏன்னா ஒரு சைடு விட்டு லென்த்து. ஓகே, ஏயோட வேல்யூ இப்போ நான் ஒரு டைஸ் வச்சுருக்கேன், அதுக்கு சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்னு வச்சுருக்கேன். இப்போ ஒரு டைஸ் இருக்குது 8 சென்டிமீட்டர் லென்த் விட்டு. ஓகே, அந்த டைஸே நான் 8 பீஸாக வெட்டுறேன், 8 துண்டாக வெட்டுறேன். அப்போ அது இப்போ மிச்சம் இருக்க அந்த சின்ன சைஸ் விட்டு என்ன ஒரு சைஸ் என்ன ஆகும்? 1 ஆயிரும். ரைட்டா? ஏன்னா அது 8ஆக வெட்டிட்டேன்னா இப்போ ஏன்னு ஒரு லென்த்தில் 8 சென்டிமீட்டருக்கு ஒரு டைஸ் இருக்குது, இல்லை 1 நீளத்துக்கு ஒரு லென்த்துக்கு ஒரு டைஸ் இருக்குது. அதை நான் 8ஆக வெட்டினேன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஆயிடும். ரைட்டா? அதுதான் இந்த a=8, a=1ன்னு எழுதுனேன். ஸோ இப்போ அந்த சேம் ஃபார்முலா தான் நம்ம இங்கே போட போகிறோம். 6a² ஒரிஜினல் அப்படியே இருக்கும். இது விட்டு நியூவில் 6a², பட் இங்கே 8ஆல் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவைடட் பை 8. ஸோ 6a² இங்கிட்டும் 6a² மொத்தமாக கம்ப்ளீட் ஆயிடும். இங்கே a² கம்ப்ளீட்டாக போனதுனால அங்கே 1 தான் இருக்கும். இங்கே 1:8/1:8ன்னு வரும். ஸோ 8 கீழே இருக்கிறதுனால இந்த 8 அங்கிட்டு போயிடும். ஸோ என்ன ஃபார்முலா, என்ன ரேஷியோ வரும்? 8:1 வரும். ஐ கெஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஹவர் இட் இஸ் அ சிம்பிள் ஒன். பை சான்ஸ் புரியலன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட திருப்பி கேட்கலாம். ஓகே, கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஸோ இங்கே கொஸ்டின் அப் அண்ட் டவுனாக போட்டு வச்சுருக்கேன், நோ ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் அ டயகனல் கொஸ்டின். ஏன்னா சேம் கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு. உங்களுக்கு நான் டயகனல் கொஸ்டின் சொல்லித்தரணும்னு தான் இப்படி அப் அண்ட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? த சைட் ஆஃப் அ கியூப். நம்மளுக்கு ஒரு கியூப் விட்டு ஒரு சைடு தந்திருக்கேன் 6 சென்டிமீட்டர். அது விட்டு டயகனல் கேட்டிருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி தந்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா சொல்லணும்? சிம்பிள், ஒரு செகண்ட் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேயா? யாரும் அந்த ஸ்மைலியை பார்த்துட்டு இதான் ஆன்சர்னு வச்சுக்க வேணாம், அது நான் டைவர்ஷனுக்கு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஹவர் இது ரொம்ப சிம்பிள். இதை நான் ரொம்ப டைம்லாம் உங்களுக்கு தரவே கூடாது. இன்னெல்லாம் நீங்கள் ஆன்சர் சொல்லி கம்ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ டயகனல் ஃபார்முலா என்ன சொன்னேன்? a³ சொன்னேன். ரைட்டா? சாரி, a√3 சொன்னேன். ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கேன்? டயகனல் கேட்டிருக்கேன். ஏன்னா என்ன? ஒரு சைடு வேல்யூ நம்மளுக்கு அதுவும் தந்துட்டேன் 6ன்னு. ஸோ 6√3 தான் ரைட் ஆன்சர். டயகனல் என்ன? 6√3. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட் ஆன்சர். ஹவர் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஜஸ்ட் அந்த ஸ்மைலியோட டைவர்ஷனுக்காக நீங்கள் √3 பார்த்தோன்னே அதை அடிச்சுட்டு போயிருவீங்கன்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ D = 6√3. டயகனல் என்ன? 6√3. ஓகே, ஐ கெஸ் உங்களுக்கு கியூப் விட்டு இன்னும் ஒரு ஐ திங்க். ஓகே, இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ வரைக்கும் கியூப் விட்டு டயகனல் கொஸ்டின் இது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு மாதிரி இருக்கும். ஸோ டயகனலில் இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கும், நல்ல கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ கிடைக்கல. நான் கொஸ்டின்ஸ் PYQ பார்க்கும்போது இந்த மாதிரி 2-3 சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கிடச்சி. நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா திருப்பி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து வரும்போது நான் அதில் என்ன இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே, கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். A cube has a side of 10 centimeter. இப்போ ஒரு கியூப் விட்டு ஒரு சைட் 10 சென்டிமீட்டர், அதை விட்டு வால்யூம் கண்டுபிடிக்கும் லீட்டர்ஸில். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீங்கள் கண்டுபிடிங்க, நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஐ கெஸ் எல்லாருக்குமே வால்யூம் விட்டு ஃபார்முலா தெரியும், ரைட்? a³ ரைட்டா? நம்மளுக்கு என்ன தந்துட்டேன்? ஒரு சைடு விட்டு வேல்யூ தந்துட்டேன். வால்யூம் நம்மளுக்கு கேட்டிருக்கேன் a³. அப்போ a விட்டு வேல்யூ என்ன? 10. 10³ அப்படின்னா என்ன? 1000. ஓகே, 1000 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஓகே, நம்மளுக்கு தெரியும் 1 லிட்டரில் எத்தனை ml இருக்கும்? 1000 ml இருக்கும். இங்கே ஏன் சென்டிமீட்டர் ml? நீ அப்போ இது என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்கிறியா அப்படின்னா தேவையே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இங்கே என்ன ஆன்சர் இருந்துச்சு? 1000 இருந்துச்சு.
1000 mlனா 1 லிட்டர் நமக்கு தெரியும். நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன வந்துச்சு, 1000 சென்டிமீட்டர் வந்துச்சு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். இது ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு அவங்க என்ன செக் பண்ணுறானோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா, ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஐ கெஸ் இதோட எனக்கு தெரிஞ்சு நம்ம கியூபை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கியூபாய்டு. ஓகே, ஸோ நம்ம கியூபாய்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள்கிட்ட ஒரு 3 கொஷின் ஆன்சர் வேண்டும். TSA ஆஃப் கியூப் என்ன, CSA ஆஃப் கியூப் என்ன, வால்யூம் ஆஃப் கியூப் என்ன, டயகோனல் ஆஃப் கியூப் என்ன, அதோட ஆன்சர் சொல்லுங்க. எல்லாமே கியூபோடு தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, CSA கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, V ஃபார் வால்யூம், டயகோனல் நான் சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 6a ஸ்கொயர். வெரி குட். CSA என்ன, 4a ஸ்கொயர். ஓகே, வால்யூம் என்ன, a கியூப், டயகோனல் என்ன, a√3. ஐ கெஸ் உங்களுக்கு கியூப் விட்டு இந்த 4 ஃபார்முலாஸும் மனப்பாடம் ஆயிருக்கும் நம்புறேன். ஓகே, லெட்ஸ் கோ வித் கியூபாய்டு. ஸோ கியூபாய்டு எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. கியூபாய்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்கிட்ட நிறையா கிடைக்குது, இப்போ தான் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ கியூபாய்டுக்கு நான் திருப்பி ஷார்ப்னர் எடுக்கிறேன். ஸோ ஷார்ப்னர், ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிரெத் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி கியூபாய்டில் இங்கே லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிரெத் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே சமயம் இதுக்கு ஹைட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைட்டா? இதை நான் கியூபாய்டுன்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு கியூபாய்டோட வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புக்கு. ஓகே, இப்போ என்கிட்ட இது ஒரு புக்கு, நோட் புக் இருக்குது. இது விட்டு லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திஸ் இஸ் கேப்டன் அமெரிக்கா, இது ரொம்ப முக்கியம். இப்போ திஸ் இஸ் பிரெத், லென்த், அப்புறம் இது ஹைட். ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ கியூபாய்டில் நம்மளுக்கு லென்த், பிரெத், ஹைட் டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம இங்கே முக்கியமான 4 ஃபார்முலா சேம் நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அங்கே என்ன பார்த்தோம்? TSAன்னு ஒரு விஷயம் பார்த்தோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. CSA இல்லைன்னா அது வேற என்ன சொல்லலாம், LSAன்னு சொல்லலாம். ஓகே, வால்யூம் பார்த்தோம். அடுத்தது என்ன, டயோகனல் பார்த்தோம். ஓகேயா? ஸோ இங்கேயுமே நம்ம சேம் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா கியூபாய்டு எல்லா சைடும் மொத்தமாக, கியூபாய்டுன்னு எடுத்தீங்கன்னா இதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ்? சேம் கியூப் மாதிரி இதுக்கும் 6 ஃபேஸஸ். பட் என்ன, இதுக்கு லென்த்தும் பிரெத்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் நான் அங்கே ஒரே ஒரு விஷயம் எழுதிடுறேன், அப்போ உங்களுக்கு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, கியூபில் நம்மளுக்கு லென்த்து இஸ் பிரெத்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேயா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இதை ஹைலைட் பண்ணி வச்சுருந்தேன். லென்த், பிரெத், ஹைட் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் கியூபாய்டில் அப்படி கிடையாது. கியூபாய்டில் நம்மளுக்கு என்ன, 2 நிமிஷம். ஓகே, நம்ம கியூபாய்டில் என்ன, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இது நம்மளுக்கு கியூபாய்டில் ஈக்குவல் கிடையாது. சம்டைம் இருக்கலாம், ஆனால் இன் மேக்ஸிமம் டைம் லென்த், பிரெத், ஹைட் நம்மளுக்கு ஈக்குவலாக தர மாட்டாங்க கியூபாய்டில். ஓகேயா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லென்த், பிரெத், ஹைட் இதெல்லாம் ஈக்குவலாக இருக்காது. ஓகேயா? ஸோ கியூபாய்டுக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தந்துட்டேன். டோட்டல் மொத்தமாக. ஓகே, ஷார்ப்னர் தான் நம்ம ஸ்கொயருக்கு எடுத்தோம், இதுக்கும் ஸ்கொயருக்கு வச்சு கியூபாய்டுக்கு இது தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் TSA என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேயா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, இது மொத்தமாக எத்தனைன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா ஃபார்முலா என்ன, 2 × L + B × H. இதுதான் TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. எது விட்டு, கியூபாய்டு விட்டு. 2 × L + B × H. ஐ கெஸ் உங்கள் போர்டு மாஸ் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். போர்டுனா B ஃபார் பிராக்கெட். ஸோ பிராக்கெட்குள்ளே இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணும். O ஃபார் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன், S ஃபார் சப்ராக்ஷன். போர்டு மாஸ் ஃபார்முலா நமக்கு முக்கியம். அந்த ஆர்டரில் தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். ஓகேயா? ஸோ TSA ஆஃப் கியூபாய்டு என்ன,
2 into L plus B into H. ஓகே, ஞாபகம் வச்சுக்குவீங்களா? ஓகே, உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 into LB plus BH plus HL தான் சிஎஸ்சியோட ஃபார்முலா. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 2 into LB plus BH plus HL. ஓகே, இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. அடுத்தது கம்மிங் டு வால்யூம். வால்யூமோட ஃபார்முலா என்ன? L into B into H. ஓகே, இப்போ வால்யூம் விட்டு இந்த கியூபாய்டோட மொத்த கெப்பாசிட்டி, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இருக்குல்ல, இது மொத்த கெப்பாசிட்டி L into B into H. அதுதான் நம்மளுக்கு கியூபாய்டு. அங்கே ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? கியூப்ல ஏ கியூப்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஏன்னா எல்லாத்து 3 சைடுமே ஏ சேமாக இருந்துச்சு, அது இல்லாமல் இங்கே ஏ கியூப்னு சொன்னோம். ஆனால் இங்கே லென்த்து பிரெத் ஹைட் சேம் கிடையாது. அதனால நம்ம அதை எப்படி எழுதுறோம்? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்னு எழுதுறோம். ஓகேயா? அடுத்தது டயோகனல். டயோகனல் இங்கே முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஓகேயா? இதுதான் டயகனல் ஃபார்முலா. ஸோ முக்கியமாக நம்ம கவனிக்க போகிறது இங்கே இந்த 4 ஃபார்முலா தான். கியூபாய்டுன்னு வரும்போது இந்த 4 ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். டிஎஸ்ஏ என்ன? 2 into L plus B into H. CSA என்ன? 2 into LB plus BH plus HL. ஓகே, வால்யூம் என்ன? L into B into H. டயகனல் என்ன? ரூட் ஆஃப் L ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus H ஸ்கொயர். ஓகேயா? ஸோ ஐ கெஸ் கியூபாய்டோட இந்த 4 ஃபார்முலாஸ் ஞாபகம் வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா சைடில் உட்காந்து எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ அதை வச்சு தான் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். கம்மிங் டு ஃபர்ஸ்ட் கொஷின், the length and the breadth and the height of a cube is this. இந்த நம்ம கியூப் விட்டு இந்த 3 நம்பருமே தந்துட்டேன், வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியான கொஷின். கியூபாய்டில் வால்யூம் கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிங்க. ஸோ ஐ கெஸ் ரொம்ப ஈஸியான கொஷின், இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம வால்யூமோட ஃபார்முலா என்ன சொன்னோம்? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் சொன்னோம். நம்மளுக்கு லென்த் என்ன தந்திருக்காங்க? 10, பிரெத் என்ன தந்திருக்காங்க? 8, ஹைட் என்ன தந்திருக்காங்க? 6. இப்போ நான் ஃபுல்லாக பைத்தியக்காரத்தனமாக பண்ண மாட்டேன். ஓகேயா? 6 8 48. இங்கே 0 இருந்துச்சுன்னா 0. ஸோ ஆன்சர் சி. ஐ கெஸ் இதுக்கு யாரும் ஈஸியாக பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இது சிம்பிளான ஆன்சர். கியூபாய்டில் வால்யூம் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. ஓகேயா? Coming to next question, the dimension of a cuboid are in ratio. ஸோ நம்மளுக்கு திருப்பி தலைவலியான ஒரு கொஸ்டின் தந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு டைமென்ஷன் தந்திருக்கேன் 3:2:1. ஓகே, வால்யூம் தந்திருக்கேன் 384 சென்டிமீட்டர் கியூப். நம்ம அதை விட்டு லென்த்தை கண்டுபிடிக்கணும். நம்மள்ட்ட வால்யூம் தந்துட்டாங்க, அதே சமயம் கியூபாய்டு விட்டு டைமென்ஷன்ஸ் தந்துட்டாங்க. நம்ம அதை விட்டு லென்த்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. ஸ்டார்ட் டைம். Come on, let's find this question. ஸோ ஐ கெஸ் இந்த கொஷின் நான் சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்மள்ட்ட என்ன தந்திருக்காங்க, நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அதை தான் முதல்ல கவனிக்கணும். நம்மள்ட்ட என்ன இருக்குது? வால்யூம் இருக்குது. வால்யூமோட ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகே, நான் ஏன் இதை ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணேன்? ஹெச். ஓகே, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரைட்டா? ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன தந்திருக்கேன்? ரேஷியோ தந்திருக்கேன் 3:2:1. ஓகேயா? அப்போ நம்மளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ சொல்லலை, ஜஸ்ட் அது 3 மல்டிபிள், இது 2 மல்டிபிள், இது 1 மல்டிபிள்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? அப்போ எனக்கு லென்த் என்னன்னு தெரியுது? 3xன்னு தெரியுது. ரைட்டா? மல்டிப்ளை பி என்ன? 2. 2 எக்ஸாக்ட் வேல்யூ இல்லை, ஆனால் 2 மல்டிபிள்னு எனக்கு தெரியும். ஸோ 2x. ஹெச் என்ன? 1 தந்திருக்கேன். ஸோ ஹெச் விட்டு 1 மல்டிபிள், ஸோ எக்ஸ். ரைட்டா? வால்யூம் நம்மளுக்கு என்ன தந்திருக்கேன்? 384 தந்திருக்கேன். ஓகேயா? இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். 384. இப்போ 3 2 6. ஓகேயா? எப்போ 3x மல்டிப்ளை பண்ணுறோமோ நம்மளுக்கு எக்ஸ் கியூப் வரும். ஓகேயா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். 6லேருந்து இதை டிவைட் பண்ணிக்குவோம். எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 6 6 36. ஓகே,
7 8 மிச்சம் 2 இருக்கும். 6 4s are 24. ஓகே, இப்போ x equal to cube root of 64 cube root. ஓகே, ஸோ 64 எது விட்டு கியூப்ல வரும்? 1 விட்டு கியூப் என்ன 1, 2 விட்டு கியூப் 8, 3 விட்டு கியூப் 27, 4 விட்டு கியூப் 64. ஸோ நம்மள்ட்ட எக்ஸ் விட்டு வேல்யூ என்ன 4ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் விட்டு வேல்யூ என்ன தெரிஞ்சு 4ன்னு தெரிஞ்சு. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்கேன்? லென்த் கேட்டிருக்கேன் ரைட்டா? நான் என்ன சொன்னேன், எப்போவுமே டைமென்ஷன் சொல்லும் போது நம்மளுக்கு லென்த்து பிரெத்து ஹைட்டுன்னு தந்துருவேன். ஓகே, ஸோ இந்த 3 என்ன நம்மளுக்கு லென்த்தை பற்றி சொல்லுது. ஸோ நம்ம இங்கே என்ன சொன்னோம், லென்த்தை 3xன்னு சொன்னோம். 3x ஈக்குவல் டு லென்த்து ரைட்டா? நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 4ன்னு தெரியும். 3 4s ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு என்ன 12. ஸோ லென்த் என்ன நம்மளுக்கு 12ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட் ஆன்சர். ஐ கெஸ் இது ஈஸியாக இருந்திருக்கும், புரிஞ்சுக்கும்னு நம்புறேன். ஓகே, பை சான்ஸ் புரியலன்னா திருப்பி சொல்லிடுறேன். நம்மளுக்கு 3 டைமென்ஷன்ஸ் தந்திருந்தாங்க, லென்த்து பிரெத்து ஹைட்டு. ஆனால் அதோட எக்ஸாக்ட் வேல்யூ சொல்ல. இது 3 விட்டு ரேஷியோ டு 2 டு ரேஷியோ டு 1:2 ரேஷியோ டுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வால்யூம் தந்திருந்தேன், வால்யூமில் இதை புட்டப் பண்ணிட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சோம். நம்ம லென்த் விட்டு என்ன சொன்னோம் 3xன்னு சொன்னோம். ஸோ 3 4 எக்ஸ் விட்டு வேல்யூ என்ன 4, 3 4s are 12. ஸோ லென்த் என்ன 12. ஓகே, ஐ கெஸ் இது வரை உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புறேன். Coming to next question, a cuboid has a length of 12 cm, breadth of 8 cm, height of 5 cm. What is the surface area? Surface area நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், கண்டுபிடிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐ கெஸ் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லைனா ட்ரை பண்ணுங்கள். வெயிட் a second guys, I guess நான் உங்களுக்கு ஃபார்மில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேனோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. எஸ், தப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ கைஸ் வெயிட் a second, சாரி, நான் ஃபார்முலா திருப்பி எழுதி வச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நான் ஒரு ஆர்வத்தில் இங்கே பேசிக்கிட்டு இங்கே வந்துட்டேன். வெயிட் a second, நினச்சேன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் நோட் பண்ணிக்கோங்க, சாரி ஃபார் த மிஸ்டேக். ஓகே, சாரி, லிட்ரலி சாரி. நான் ஃபார்முலா எங்கிட்டு வேறு ஏதோ பார்த்துட்டு இங்கிட்டு வேறு ஏதோ எழுதி வச்சுட்டேன். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 × L + LB + BH + HL இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சாரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா மாற்றிக்கோங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன 2 × LB + BH + HL. ஓகே, இது சிஎஸ்ஏவோட ஃபார்முலா, சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, நான் எங்கிட்ட எழுதி வச்சு மாற்றி எழுதிட்டேன். சாரி, அதனால தான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது. என் ஃப்ரெண்டு தான் டிஸ்ட்ராக்ஷன் ஆனே மொத்தமாக கழட்டி விட்டேன். ஸோ சிஎஸ்சியோட ஃபார்முலா என்ன 2 × L + B × H. டிஎஸ்ஏ என்ன 2 × LB + BH + HL. ஓகே, சாரி ஃபார் த மிஸ்டேக். ப்ளீஸ் திருப்பி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் டைம் தரேன். ஸோ ஃபார்முலா, சாரி ஃபார் த மிஸ்டேக், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன 2 × LB + BH + HL. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி ஃபார் த மிஸ்டேக். ஒன்ஸ் இந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ கைஸ் லெட்ஸ் சால்வ் திஸ் கொஷின். ஸோ இப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன 2 × LB + BH + HL. ஓகேயா, நான் என்ன சொன்னேன், எப்போயாவது ஒன்லி சர்ஃபேஸ்ன்னு மட்டும் தந்துருந்தானா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறான்னு அர்த்தம். ஓகேயா, 2 × லென்த் என்ன 12 × பிரெத் என்ன 8 +
breadth 8 into 5 plus breadth என்ன height, sorry height height into length. ஓகேயா, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிப்போம். 2 into 12 8s are 96 plus 8 5s are 40 plus 5 2s are 5 12s are 60. ஓகேயா, இதை ப்ளஸ் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம், சாரி ப்ளஸ் பண்ணோம்னா 2 into 196 மல்டிப்ளை என்ன வரும் 392 தான் ரைட் ஆன்சர். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். சாரி ஃபார் த மிஸ்டேக். திருப்பி அந்த மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க. டிஎஸ்சி ஃபார்முலா இன்னும் 2 into LB plus BH plus HF. Okay. Coming to the second question. So a cuboid has a volume of 720 centimeter cube, a base area of 120 centimeter. What is the height? இந்த கொஸ்டின் உங்களால் பண்ண முடியுமா? வெயிட் அ செகண்ட், இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்கு? ஓகே, இன்னொரு 3 கொஸ்டின் தான் இருக்கு, முடிச்சிடலாம் டக்குன்னு. இப்போ ஒரு கியூபாய்டு இருக்கு, அது விட்டு வால்யூம் தந்திருக்கேன் 720 சென்டிமீட்டர் கியூப். அப்புறம் பேஸ் ஏரியா தந்துட்டேன் 120 சென்டிமீட்டர். ஓகே, அது விட்டு ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும்னா ஈஸியாக முடிக்கலாம். கமான், ட்ரை டு சால்வ் திஸ் கொஸ்டின். ஜஸ்ட் இதில் நம்ம 2 to 3 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளால் இந்த கொஸ்டினை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இதில் ஒரு பேசிக்கான இன்னொரு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் 6th 7th 8th அந்த டைமில் படிச்சிருக்கலாம். நான் சொல்ல மாட்டேன், முதல்ல சால்வ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கம் திஸ் கொஸ்டின். நம்மளுக்கு என்ன தந்திருக்கேன்? கியூபோர்டு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம தந்ததை பார்த்துக்கணும். வால்யூம் கியூபாய்டு வால்யூம் என்ன? L into B into H. என்னது? 720 தந்துட்டேன். ஓகேயா, 720 சென்டிமீட்டர் கியூப். நம்மளுக்கு பேஸ் ஏரியா தந்திருக்கேன். இப்போ ஒரு கியூபாய்டு இருக்கு, இதான் கியூபாய்டு ரைட். இப்போ இதான் பேஸ். ஓகேயா, நம்ம பேஸ் என்ன? 2D பேஸ் 2D ரைட். இது லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். எப்பயாவது 2Dல ஹைட் தருவாங்களா? தரமாட்டேன். பேஸ்க்கு எப்பயாவது ஹைட் இருக்குமா? இருக்காது. லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். ஸோ நம்மளுக்கு லென்த்தும் பிரெத்தும் என்ன தந்துட்டேன்? 120 தந்துட்டாங்க ஆல்ரெடி. நம்மள்கிட்ட ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 720. ஓகேயா, 0லேருந்து 0 போச்சு. 12 5 60, 12 6 72. ஓகே, ஸோ ஹெச் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன? 72 தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட் ஆன்சர். இது யார் வந்தாலும் மாற்ற முடியாது. ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட் ஆன்சர். ஐ கெஸ் புரிஞ்சுக்கும்னு நம்புறேன். நம்மளுக்கு பேஸ் தந்துட்டாங்க. பேஸ்னா என்ன? நம்மளுக்கு 2D ஷேப் வந்துடுது. லென்த் இன்ட்டு பிரெத். நான் சொல்லியிருந்தேன் கியூபாய்டு ஒவ்வொரு சைடுமே ஒரு ரெக்டாங்கிள். ஓகேயா, நம்மளுக்கு பேஸ் தந்துட்டேன். பேஸ்னா என்ன? லென்த்தும் பிரெத்தும் தந்துட்டேன், அதான் 120. ஹைட்டை கண்டுபிடிக்க சொன்னேன், சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு SSC GD பேப்பர் கொஸ்டின், ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுல. அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, let's come with the next question. I guess இதான் ஃபைனல் கொஸ்டின் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் தந்துடுறேன், மிச்சதை நீங்கள் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டயகனல்? ஸோ ஓகே, இந்த 6th கொஸ்டின் நீங்களே இல்லைங்க. 6th கொஸ்டின் தருமா, 7th கொஸ்டின் தருமா? ஓகே, நம்ம 6th கொஸ்டினை பண்ணுவோம், 7th கொஸ்டினை நீங்கள் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லிக்கானா, கியூபாய்டு நம்மளுக்கு கியூபாய்டு தந்திருக்காங்க. கியூபாய்டு லென்த்து பிரெத்து ஹைட் தந்துட்டேன், அதோட டயகனல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். கண்டுபிடிங்க. ஃபார்முலா முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஸோ நவ் லெட்ஸ் சால்வ் திஸ் கொஸ்டின். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டயகனல் கேட்டிருக்கேன். கியூபாய்டு ஃபார்முலா என்ன? டயகனல் டி ஃபார் டயகனல் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ரைட். இதுதானே ஃபார்முலா. ஸோ டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர். 5 5s are, sorry 15 15s are 225 ரைட். ப்ளஸ் பி என்ன? 100, சாரி 10 ஸ்கொயர் 100 ப்ளஸ் ஹைட் என்ன? 8 8 8s are 64.
ஓகேயா? இதை மொத்தமாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 வெயிட் அ செகண்ட் 225 ப்ளஸ் 100 325 ப்ளஸ் 64 9 6 7 8 3. ஸோ இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 389 வரும், ரைட்டா? ஸோ ரூட் ஆஃப் 389 எது விட்டு 15 நம்மளுக்கு தெரியும் 125 இல்லையா? 21 441 வராது. இப்போ 19 ஓகே, 19 ஸ்கொயர் வராது. 17 ஸ்கொயர் தான் 389. ஓகேயா? ஸோ ஆப்ஷன் நம்பர் ரைட் செகண்ட் தொண்டை வலிக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி த ரைட் ஆன்சர். 17 to 17 389. ஸோ டயகனல் ஆஃப் இந்த கியூபாய்டு ரூட் என்னது? டயகனல் 17 சென்டிமீட்டர். ஓகேயா? ஐ கெஸ் புரிஞ்சுக்கும் நம்புறேன். இதுக்கு மேலே நான் பேச முடியல, தொண்டை வலிக்குது. ஓகேயா? ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹவர் எனக்கு நினச்சி உங்களுக்கு கியூபாய்டும் டவுட் கம்ப்ளீட் ஆகிடும், கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் நம்ம மிச்சம் இருக்க பாக்கி ஷேப்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். ஐ கெஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிரும்னு நம்புகிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ, பாய்.